வணக்கம் தோழர்களே. ஒரே பாட்டு, ஒட்டுமொத்த சங்கிகளும் கதறான், பதறான். உடனே கைது பண்ணுங்க அந்த பாடகன்ன்றான். யார் அந்த பாடகன்? வேடன் என்கிற தம்பி. எங்கேயா நடந்துச்சு? கேரளாவுல வச்சு வெளுத்திருக்காப்ல. மொத்த சங்கியும் ஒன்னா திரண்டு உடனே கைது செய்யவும் அப்படின்னு கதற அளவுக்கு அடி விழுந்திருக்கு. அப்படி என்னையா அடி விழுந்துச்சு? சனாதனத்தின் வேர்ல வெடி வச்சுட்டாப்ல. நீ சாதி 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 மேல கீழே எங்களை பிரிச்சு 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 முதுகுல குத்தி அடிமையா உட்கார வச்சிருந்தா அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஆள் இல்லடா. நான் வளர்ந்துட்டேன், நான் எந்திரிச்சிட்டேன், நான் நிமிர்ந்துட்டேன், நான் கேள்வி கேட்பேன், எனக்கு கருவி இசைதான் அப்படின்னு பொழந்திருக்காப்லங்க. பாருங்களேன். ഞാൻ പാണനല്ല പറയനല്ല പുലയനല്ല നീ തമ്പുരാനുമല്ല ആണേലൊരു മയിരുമില്ല ഇനിയും കാലമില്ല കാത്തിരിക്കാനാകുകില്ല പുറത്തു പോകുവാൻ സമയൊരു തരി ബാക്കിയില്ല എനിക്ക് വേണ്ടതല്ല ഞങ്ങൾക്ക് വേണ്ടത് നീ തരാൻ മടിച്ച് ഞങ്ങളേറെ കൊതിച്ച് അതിനായി എത്ര പേർ മരിച്ച് കണ്ട് കണ്ട് നീ ചിരിച്ച് കപട ദേശവാദി നാട്ടിൽ മത ജാതി വ്യാധി തലവനില്ല ആദി നാട് ചുറ്റിടാൻ നിന്റെ നികുതി വാളെടുത്തവന്റെ കയ്യിലാണ് നാടുപാതി വാക്കെടുത്തവൻ ദേശദ്രോഹി തീവ്രവാദി. ഹേമന്ത് பாத்தீங்களா? அந்த குரலும் அந்த கம்பீரமும் அந்த வார்த்தையும் சும்மா சரவடிங்க. கேட்குற நமக்கே அப்படி கைகாலம் புல்லரிக்கிற மாதிரி அந்த பாட்டு இல்லையா? என்ன சொல்றீங்க? பார், நான் பாணன் இல்லை, நான் பறையன் இல்லை, நான் புலையன் இல்லை, நீ ஒரு தம்புரானும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும்னா அந்த வரிகள் ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்த சனாதன கும்பலுக்கு உண்டாக்கி இருக்கிறது. எப்பயும் எங்களை பார்த்தா கைகட்டி நிக்கணும்னு நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. காலம் பூரா இவனுங்களுக்கு கைகட்டி நிக்கணும், செருப்பு போடக்கூடாது, வாட்சி கட்டக்கூடாது, படிக்க கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இவங்களுக்கு மேல வந்துடக்கூடாது, கோயிலுக்குள்ள போயிடக்கூடாது, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு கூட்டத்துக்கு பாட்டை வச்சு வெடி வச்சா சும்மாவா இருப்பானுங்க? ஏன் கதறான்? ஏன் இந்த பையன் மேல அவ்வளவு கோபம் அப்படின்னா, இந்த பையன் பிறந்தது ஈழத்துல. இந்த பையனுடைய அம்மா ஈழப்பெண், ஈழத்தமிழச்சி. அங்க இருந்து இங்க புலம்பெயர்ந்து வந்து தமிழ்நாட்டில இருந்து கேரளாவில் போய் செட்டில் ஆனவங்க. அங்க அந்த குழந்தை பிறக்கிறான் 94. இந்த பையன்தான் பின்னாடி வளர்ந்து சாதி அடிமைத்தனம், சாதி பிரச்சனை, சாதியில ஒடுக்குமுறை, இந்த சமூகத்துல உலகத்துல எல்லா இடத்துல இருக்க ஒடுக்குமுறைக்குமான குரலா அந்த பையன் இருக்கான். வெறும் இந்தியாவில் இருக்க சாதிக்கும் அதிகாரத்துக்கும் எதிராக மட்டும் பேசல, ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் மக்களுக்கு எதிரான அதிகாரத்தை எடுத்து ஒரு குரலா இருக்கான். அதான் அந்த பையன் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே. இதுதான் இந்த சங்கிகளை கதற விட்ட ஒரு இடம்னு பாக்குறேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன் தலைமையில இருக்கிற இடதுசாரி அரசு 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு, அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த அரசு விழால பூரா இந்த வேடனை மேடையில ஏத்துறாங்க. மேடையில ஏத்துனா வச்சு செய்யறாரு. மோடி கீடி வந்தவன் போனவன் அத்தனை அதிகாரத்தை வச்சு துவம்சம் பண்றாரு. அப்படியே ஒரு காட்டியான வந்து நின்னா எப்படி இருக்குமோ அப்படி துவம்சம் பண்றாரு. இத பார்த்து ரொம்ப கடுப்பாகுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் போன மே 18 பாலக்காட்டுல ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்ச்சியை யார் நடத்துறாங்கன்னா, SC/ST மேம்பாட்டுத்துறை நடத்துது. அந்த விழாவில் இவர் கலந்துக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க. 100கணக்கான போலீஸ் அப்படியே வழி மறைச்சு இவர் மேடைக்கு ஏத்துறாங்க. பாருங்களேன், இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், மக்கள் வெள்ளத்துல நீந்தி அவன் மேடைக்கு வர்றான். அந்த பையன் வந்தாங்கன்னா பயங்கரமா பாட்டு, பயங்கரமான இது, மக்கள் நெருக்கடியில சில பேர் காயம் படுறது. உடனே பாலக்காட்டுல இருக்கிற RSS காரங்க போறான், இங்க வந்து ஏற்பட்ட சொத்து, இங்க வந்து சொத்தெல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு, அதுக்கு உடனே அரசு வந்து பணம் கட்டு அப்படின்னு நகராட்சி மாநகராட்சி வந்து உடனே அரசுக்கு வந்து பில் அனுப்புது. இப்படியெல்லாம் பயங்கரமா நடக்குது. அப்ப இதெல்லாம் சேர்த்து இவங்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்துது. இவர் மேல கஞ்சா கேஸ் போடுறானுங்க. 6 கிராம் கஞ்சா இருந்தாதான் இவர் கைது செய்யப்படுறாரு. உடனடியாக காவல்துறையா அவரை விடுதலை பண்ணுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புலி பல்லு போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேஸை போடுறான். உடனே அது இங்க இருக்கிற வன பாதுகாப்புத்துறை அந்த கேஸை போடுது. உடனே திரும்பியும் உடனே ஜாமீன்ல வெளியே வந்துடுறாரு. இடதுசாரி அரசு நேரடியாகவே வேடனுக்கு பாதுகாப்பாக பக்கத்துல நிக்கிறாங்க வலுவா. இது இவங்க கண்ணை உறுத்துறது மட்டும் இல்ல, ரொம்ப கோபத்தை அதிகரிச்சு விட்டுருச்சு. இந்த சூழ்நிலையில தான் இவருடைய பாடல் எங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டுமொத்த வலதுசாரிகளும் கதற ஆரம்பித்திருக்காரு. அதுல RSS பத்திரிகை கேசரி, அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் NR மது, இவர் சாதிய பயங்கரவாதி அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்தி இவரை இழிவுபடுத்தியிருக்காரு வேடனை. யாரு? சாதிய பயங்கரவாதி. பயங்கரமான கோவம் வந்தனே அந்த ஊர்ல இருக்கிற உடனடியாக அந்த காவல்துறை அவர் மீது அவங்களே வாண்டடா போய் கேஸ் பதிஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான்
அங்க இருக்கிற பாலக்காட்டு நகராட்சியினுடைய கவுன்சிலரா இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு பெண், அந்த பெண் வந்து உள்துறைக்கு அமைச்சகத்துக்கும் என்ஐஏக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்னா அதுதான் வேடிக்கையான ஒரு கடிதமே. இந்த பையன் மேடைகள்ல சட்டை போடாம வர்றான், இது என் கல்ச்சருக்கு எதிரானதுன்றான். கோயிலுக்குள்ள குறுக்கள்ன்ற பேர்ல சட்டை போட மாட்டாங்க, அரை நிறுவனமா அலைவாங்க, அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த குருக்கள் எங்க போனாலும் சட்டை போடாம ஒரு துண்டை சுத்தி திரிவானுங்க, அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் மேடையில இந்த ஆடை தான் போடணும், மேடையில இப்படித்தான் இருக்கணும்ன்ற மரபுகளை எல்லாம் உடைச்சிட்டு எப்படி பெரியாரு மேடைக்கு கையிலேயே கட்டிட்டு போனாரோ அது போல சட்டை இல்லாம போறான். இது பதற வைக்குது அவங்கள. என்னடா இது அசால்ட்டா போறானே, இந்த இசைக்கு நாங்க கொடுத்திருக்கிற அத்தனை முட்டு இருக்கு இல்லையா, இந்த வடிவம் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் இசை, இதுதான் மக்களால் போற்றப்படும்னு சொன்ன அத்தனை மரபுகளையும் உடன் உடைக்கணும் இல்லையா. இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த சங்கிகளுக்கும் ஆரிய பார்ப்பன கும்பலுக்கும். இது மட்டும் அவங்க கொடுக்கல, சட்டை போடாம வராரையும் கல்ச்சர் போச்சு அப்படின்னு கதறிட்டு அடுத்து சொல்றாங்க, மோடி அவர்களை இழிவாக பாடுகிறார், அவரை கேள்வி கேட்கிறாரு, மோசமா பாடுறாரு, மோடி குறித்த அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார் அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டை அந்த அம்மா வைக்கிறாங்க. மோடி குறித்து பாடினா அவதூறம். என்னங்க நடக்குதுங்க? மோடி குறித்து பாடுவோம், இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டுல அரசு எந்திரங்கள், அரசு குடியரசு ஒழுங்கா செயல்படலன்னா அதை செயல்பட வைக்க வேண்டியது கலைஞர்களுடைய பொறுப்பு, மக்களுடைய பொறுப்பு. ஒரு கலைஞனா வேட நின்னு அடிச்சு ஆடுறான்னா ஏன் கதறீங்க? உங்களை கேள்வி கேட்டா அதை இழிவுபடுத்துறதுன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? அதுல நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட என்ஐஏக்கு எழுதுது. என்ன தெரியுங்களா? இவர் தமிழீழ ஆதரவாளர், இவர் பின்னாடி எந்த இயக்கம் இருக்குன்னு பார்க்கணும், இவருக்கு தைரியம் கொடுக்கறது யாருன்னு பார்க்கணும். இவங்க அம்மா பிறந்தது ஈழத்துல, அதனால இந்த பையன் மேல ஒரு கண்ணு வச்சு இவனை கைது பண்ணி விசாரிக்கணும். இவங்க அம்மா ஈழத்துல பிறந்தாங்களாம், இவரு தமிழீழ ஆதரவாளராம், அதனால இவர் என்ஐஏல விசாரிச்சு இவருக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு புரியணுமா. அந்த பையன் பாடி இருப்பாரு ஒரு இடத்துல அவங்க அம்மாவை பத்தி, என்ன பெத்தவ கல்லு போல ஒருத்தி, அவளை ஜாஃப்னே விட்டு யாரோ துரத்தி, என்ன பெத்தாலே கல்லு போல ஒருத்தி, அவளை ஜாஃப்னே விட்டு யாரோ துரத்தி. கல்லு மாதிரி என்ன பெத்தா ஜாஃப்னா, எங்க ஈழத்துல இருக்கிற வடகிழக்கு பகுதி, அங்க இருந்து எங்க அம்மாவை துரத்திட்டாங்க. ஆனா அவ கருவுல இருந்து ரத்தத்துல இருந்தது யாரு தெரியுமா? அது பருத்தி இல்ல, வெடிக்கிற தீ அப்படின்னு போடுறோம். இது கதறிட்டாங்க, இப்படி வெடிக்கிற தீ, நெருப்பு அப்படின்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு. அவங்க அம்மா இறந்து 4-5 வருஷம் ஆச்சு. கதறானுங்க, ஈழத்தை பத்தி பேசினா கதறானுங்க. அவனே என்னையே வந்து அவரை விசாரிக்கணும்ன்றானுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த அம்மா சொல்லிடுச்சு, ராப் பாட்டுக்கும் தலித்துகளுக்கும் என்ன சம்பந்தங்க? இவன் பாடுறான், இப்ப என்ன தெரியுமா, தலித் எப்படி இருக்குன்னு ஒரு டிசைன் பண்றான் பாருங்க. அவன் ராப் பாட்டுலாம் பாடக்கூடாதுங்க, அவனுக்குன்னு சில பாட்டு இருக்கு, பழம்பாட்டு இருக்கு, நாட்டார் பாட்டு இருக்கு, அவன் அதைத்தான் பாடணும். அப்புறம் எப்படி இருக்கணும், அவன் இதைத்தான் படிக்கணும், அவன் இந்த வேலைக்கு தான் போகணும். அவன் இந்த ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்கல்ல, ஒரு ஃப்ரேமை உருவாக்கி வச்சிருக்கானுங்கல்ல, அந்த ஃப்ரேமை உடைக்கும் போது அவங்க பதற ஆரம்பிக்கிறானுங்க. அது எப்படிங்க தலித்துகள் வந்து ராப் பாட்டு? ஒரு உண்மை என்ன தெரியுமா, உலகம் முழுவதும் ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் கலையின் மூலமாக விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா பார்லே, பாப்பாட்டுல அடிச்சு தூக்குன பார்லே, அவரை பார்த்துதான் மைக்கேல் ஜாக்சனே பாட்டுக்கும் நடனத்துறைக்குள்ளேயும் வர்றாரு. பார்லே யாரு? ஆகப்பெரும் சமூகத்தை நேசிக்கிற ஒரு கலைஞன். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அவரை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஜமைக்கா பகுதியில ஒரு கருப்பின தாய்க்கு பிறந்த ஒரு சின்ன பையன் இசையின் மேல இருக்கிற ஆர்வத்தினால பாட்டு போடுறான். 16 வயசுல, பெருசா போகல. அதுக்கப்புறம் ஜமைக்காவினுடைய தலைநகருக்கு குடி வர்றாங்க, அங்க ஒரு பாட்டு எழுதுறான். அந்த சின்ன பையன் ஜமைக்கால இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள அம்மாவோட இருக்கிறான். அப்பா விட்டுட்டு போயிட்டாரு, அவர் ஒரு வெள்ளையரு. அம்மா கூட இருக்கிறான். பிழைப்புக்காக ஜமைக்காவில் இருக்கிற அதனுடைய தலைநகரத்துக்கு வர்றாங்க. அங்கதான் 16 வயசுல பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டு பெருசா போகல. அதுக்கப்புறம் ஜட்ஜ் நாட் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டு பிச்சுட்டு போகுது. பல லட்சம் பேர் அதை வாங்கி கேசட்ல வாங்கி கேட்கறாங்க. அது பெரிய பாப்புலாரிட்டி அந்த பாப் மர்லேக்கு கொடுக்குது. இதுக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடென்ட், ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட் ஒன்று சொல்றாங்க வரலாற்றில் நான் படிச்சு பார்க்கும்போது. அது என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி, ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. இவரு அன்பை போதிக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு. அதனால இவர் இசை நிகழ்ச்சிக்கு போகும்போது திடீர்னு கொஞ்சம் பேர் பயங்கரவாதிகள் வந்து இவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க, துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இப்ப பலரும் குண்டு காயங்களோட காயப்பட்டு துடிச்சு ரத்தம் வழி அடிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது பாப் மார்லே மேடையில ஏறுறாரு. மேடையில அந்த காயங்களோட ஏறி
அந்த காயத்தை காட்டிட்டு சொல்றாரு, ஸ்மைல் ஜமைக்கா அப்படின்ற பாட்டை பாடுறாரு. மக்கள் ஆரவரிக்கிறாங்க, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அவ்வளவு எழுச்சியோட அந்த பாட்டை அவர் பாடுறாரு. அந்த பாட்டை பாடின அவரு மக்களுக்கு ஒரு பெரும் தலைவரா இருக்காரு. ஜமைக்கால இனக்கலவரம் வெடிச்ச போது கூட அந்த நாட்டினுடைய அதிபர் இவரை கூப்பிட்டு பாட வச்சு அந்த பாட்டின் மூலமா மக்களை அமைதிப்படுத்துறாரு. ஒரே மேடையில எதிர்த்து சண்டை போட்ட 2 பேரை அரவணைச்சு கட்டி பிடிச்சு 2 பேருக்கு அன்பா இருங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தினால ஒரு பாட்டு கச்சேரியில முடியுது அந்த நாட்டினுடைய கலவரம்னா எவ்வளவு பெரிய இசை ஆளுமையா இருந்ததற்கு பாக்குமாரில்லை. அது மட்டும் இல்லைங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு பத்திரிகை, என்னங்க நீங்க குண்டு காயம் பட்டு ரத்தம் வழிய மேடையில பாடுறீங்களே, உங்களுக்கு அச்சமா இல்லையா? அவ்வளவு வேதனையை தாங்கிட்டு எப்படி பாடுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அமைதியை குலைக்க நினைப்பவன் உறங்காம வேலை செய்யும் போது அமைதிக்காக போராடு நாம இன்னும் எவ்வளவு வேகத்தோட வேலை செய்யணும் என்று பதில் சொல்லியிருக்க. அமைதியை குலைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அவ்வளவு ராத்திரியும் பகலும் வேலை செய்யும்போது, இதை நானே பல முறை சொல்லியிருக்கேன். பாப் மர்லே நான் படிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து நமக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு இந்த விஷயம். நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன், பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன், பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். பாஜக காரன் இவ்வளவு பேசும்போது, இவ்வளவு செய்யும் போது, இவ்வளவு போராடும் போது, இவ்வளவு வேலை பார்க்கும் போது நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு பல முறை கேட்டிருக்கேன். அதான் அவர் கேட்கிறாரு, அமைதியை குலைக்க நினைக்கிறவன் இவ்வளவு போராடும் போது நீ ஏன் வேலை பார்க்க கூடாது, நான் ஏன் பண்ணக்கூடாது, அமைதியை ஏற்படுத்த நினைக்கிறேன். அதுதான் இங்க நடக்குது. இங்க என்ன நடக்குது? இவ்வளவு விஷயம் நடக்குது. நீ தலித்துன்றான், தலித்துக்கு எதுக்கு ராப்பாடுன்றான், நீ சட்டை போடாம ஏன் வந்தன்றான், நீ அர்பன் நக்சல் சொல்ற மாதிரி சாதி பயங்கரவாதி அப்படின்னு சொல்றான். அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என்னையே அவனை விசாரிக்கணும்ன்றாங்க. அடுத்தடுத்து அவன் மேல அப்படியே ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வேடன் மேல. அப்ப பத்திரிகைக்காரன் கேட்கிறாங்க, சொல்லுங்க உங்க மேல இவ்வளவு நெருக்கடி வருதே அப்படின்னு. அவர் சிரிக்கிறாரு. ஜனநாயகத்துக்கும் இந்த இந்துத்துவாவுக்கும் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்கிறாரு. அதான் மரண அடி. இந்த கும்பலுக்கு ஏதாவது ஜனநாயகம் புரியுமா? ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா? அடுத்தவனுடைய உரிமை என்னன்னு தெரியுமா? அதுதான் தம்பி கேட்ட பக்காவான கேள்வி. இப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தன் அடிமட்டத்துல இருந்து எழுந்து ஒரு விதை எப்படி தன் தோலை உரிச்சு வலிய பொறுத்து மேல எந்திரிச்சு மரமா நின்னு காடாகி தோப்பாகி வனமாகுதோ, அந்த மாதிரி ஒருத்தன் வெட்டிச்சு மேல ஒரு குரலாகிற அந்த குரலுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் அடிபணியுது. அந்த குரலை ஏத்துக்கிட்டு மொத்தமா ஒருங்கிணையுதுன்னா அது இந்த சங்கி கும்பலுக்கு ஒரு அலர்ஜி ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி இவங்களை வளர விட்டா நம்மளை உடைச்சிருவாங்க என்ற ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இந்த தம்பி வேடனை இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. ஒரே விஷயம்தான், அவன் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும், எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் சரி, மக்களுக்காக ஒருத்தன் களத்துல நிக்கிறானா அவன் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகும் போதும் அவனுக்கு பக்கபலமா நிக்கிறதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அதுதான் மனுஷத்தன்மைனா நாமளும் நிக்கணும் தோழர்கள்.